ஒருவர் ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியும் 4ஆம் இடமும் 8ஆம் அதிபதியும் 8ஆம் இடமும் தொடர்பு கொண்டு திசா நடக்கிற பொழுது வாகனங்களால் விபத்து வரும் என்று கண்ட 8ஆம் அதிபதி வாகனாதிபதி கலந்தும் ஈரார் எட்டில் அப்படிங்கிறது ஜாதக அலங்கார பாடல். இப்படி இருக்கிற பொழுது தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போகிற மாதிரி அந்த விபத்தை தடுப்பதற்கு கரூர் தாந்தோணிமலை அருகில் உள்ள அரசு மயானத்தில் ஜீவ பிரம்மம் வாழும் ஞானி வாழ்ந்த ஞானி இப்படி ஒரு சித்தர் வாழ்க்கையில் வாழ்ந்திருப்பாங்களா என்று அவங்களையெல்லாம் நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி எண்ணி ஏங்குகிற ஒரு அம்மாவாக ஒரு தாயாக பாட்டி சித்தர் அங்கே அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அவங்க சமாதி ஆயிட்டாங்க. அங்கே சமாதி இருக்குது. அந்த சமாதி வெறும் இடமல்ல, வெறும் கல்லானால இடமல்ல, மணல் கட்டிய இடமல்ல, காங்கிரீட் இல்லை. அம்மாவினுடைய மொத்த அருள் நிரம்பி வழிகிற இடம். அந்த இடத்துக்கு சென்று இந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி அல்லது இது மாதிரி 8ஆம் இடத்தை திசை நடக்கிறவர்கள் வழிபட்டால் உங்களுக்கு எந்த நாளில் போகணுன்னு விருப்பம் இருக்கோ அந்த நாளில் போங்க. போயிட்டு ஒரு ஊதுபத்தி வாங்குங்க, ஒரு மலர் மாலைகள் வாங்குங்க, ஒரு துளசி மாலை வாங்கி கொடுங்க, ஒரு தாழம்பூ, மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, இது மாதிரி மலர் மாலைகளை, சந்தனம், பன்னீர் இப்படி வாங்கி அம்மாவை வழிபடுகிற பொழுது சத்தியமாக சொல்கிறேன், உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதும் விடுபட்டு வெளிவந்து விடுவீர்கள். பலரும் கண்ட உண்மை, நடைமுறையில் சாட்சிகள் பலரும் இருக்கிறார்கள். ஒரு அம்மாவுக்கு பாட்டியம்மா வாழ்கிற பொழுது போய் தரிசனம் பண்ண போயிருக்கிறாங்க. புடவையை பிடிச்சி இழுத்துருக்குறாங்க. அந்த காலில் ஒரு 3 தடவை அடிச்சிருக்காங்க, முதுகில் அடிச்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க வாகனத்தில் செல்கிற பொழுது அவங்க புடவை வாகனத்தில் பட்டு ஏதோ ஒரு உள்ளுணர்வு உடனே நிறுத்திட்டாங்க. இல்லை என்றால் நெடுஞ்சாலையில் விபத்து நேர்ந்திருக்கும். அம்மா அவங்க அந்த புடவையை பிடிச்சி இழுத்த தருணம் மறுநாள் அவர்களுடைய விபத்திலிருந்து காப்பாற்றியது. இது இன்றும் அவர்கள் நடைமுறையில் இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறாங்க. இப்படி சித்தர்கள் நவகிரகங்களை ஆதிக்கம் செய்கிற வல்லமை படைத்தவர்கள். ஞானிகளை மீறி, மகான்களை மீறி நவகிரகங்கள் நம்மை ஒன்றும் செய்துவிட இயலாது. எனவே ஞானிகளை, சித்தர்களை நாளும் தொழுவோம், நன்மைகள் பல பெறுவோம், பாட்டியை தொழுவோம், வாழ்வில் முன்னேறுவோம்.